அவன் தான் அடிதடி வம்பு தும்புன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னமா ஆச்சு? நீ அவங்க கூட போய் சண்டை போட்டு வந்திருக்க. அது இல்ல மாமா, ஆபத்துன்னு வரும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. கழுவி ஊத்திட்டு கண்ணை காட்டுறது பாரு. ஏமா, அவன் ஒரு உறவாக்குற, அவனால்தான் பிரச்சனை எப்பவும் வரும். எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருப்பான். இதனால தான் அவன் இந்த வீட்டுல வச்சுக்க வேணாம், துரத்தி விட்டுலான்னு சொல்றேன். நீ கேட்கவே மாட்டேங்கிறிய. இவன் எப்பதான் திருந்த போறானோ தெரியல. இவர் ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் இவனையே குறை சொல்லிக்கிறேன். சும்மா நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, இப்படிதான் இருக்கும். நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போய் தானே இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன என்ன சொல்ற? என்ன அவளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க? பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்கு நான் பங்காளி அப்படி இப்படின்னு சண்டை போட்டு பொழைச்சு வந்துட்டு போலையே. என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? உன்னை எல்லாரும் நல்லவன் நம்பி வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா நீ உண்ட வீட்டுக்கு ரெண்டாவது பண்ணிருக்கல. இத்தனை நாள் உனக்கு என் கூட மட்டும்தான் பிரச்சனை. மத்தபடி இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் நீ சொந்தமா தான் நினைக்கிறேன் நம்பிக்கிட்டு இருந்தா. இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எப்படி உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சது? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வீரா மேலைய கை வச்சுட்டல. அவ கலெக்டர் வேலையை காலி பண்ணிருக்கல. உன்னெல்லாம் என்ன ரொம்ப துடிக்கிற பங்காளி? வீரா விட்டு நீ 7 வருஷம் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்க. அந்த 7 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அவ கூடவே இருந்து அவளை படிக்க வச்சு அவளுக்காக எல்லா நல்லது கெட்டதையும் பண்ணி இந்த குடும்பத்தையும் காப்பாத்தி அவ கலெக்டராக கஷ்டப்பட்டு உழைச்சது நான்டா. என்னாலதான் அவ படிச்சு மேல வந்திருக்கா. நான் நினைச்சா அவளை வேலையில வச்சிருப்பேன், வேலையை விட்டு தூக்குவேன். டேய், நீ சொல்றது உனக்கே காமெடியா இல்ல? டேய், ஏன் முண்டாட்டிய நீ ஆளாக்குனியா? வீரா ஒரு சுயம்புடா. அவளை கடல்ல தூக்கி போட்டாலும் முளைச்சு மேல வந்துருவா. அவளோட சுய உழைப்புல முன்னேறி வந்திருக்கா. நீ இந்த குடும்பத்துல இல்லனாலும் அவ ஜெயிச்சிருப்பா. இவர் பெரிய கவர்னரு, என் முண்டாட்டிய கலெக்டர் ஆக்குறதுக்கு போடா பச்சை துரோகி. அவ கையாலேயே சாப்பிட்டு இந்த வீட்லயே தங்கிட்டு இருந்தா அவளுக்கே துரோகம் பண்ற. நீ எல்லாம் என்னடா பிறவி? பங்காளி ரொம்ப துல்லாதடா. உன்னால என்ன பண்ண முடியும்? என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம், என்கிட்ட சண்டை போடலாம். அதை தாண்டி என்னடா பண்ண முடியும் உன்னால? எங்க போய் சொல்லு. சூர்யா தான் அந்த வேலையை பார்த்தா, அவன் தான் அந்த கலெக்டர் வேலையை விட்டு உன்னை தூக்குனா. அவன் ரொம்ப கெட்டவன். இந்த மாதிரி என்னென்ன உன்னால சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லு. யாராவது ஒரு ஆள் நம்புறாங்களான்னு பார்ப்போம். அவ்வளவு உழைச்சிருக்கண்டா இந்த வீட்டுக்காக. நாளைக்கே மாறனால சூர்யான்ற சிச்சுவேஷன் வந்தா எல்லாரும் இந்த சூர்யா பக்கம் தானே நிற்பாங்க. அப்புறம் பங்காளி அவன் பொண்டாட்டி, சாரி அவ எப்பயும் உன்னை தலைமுடிக்கிட்டால வீரா, அவளே நீயா நானான்னு வந்தா என்ன தண்டா சூஸ் பண்ணுவா? சரி பாவம், ஒத்தையில நிக்கிறியே தொலைஞ்சு போகுதுன்னு இத்தனை நாள் கண்டுக்காம விட்டது ஏன் தப்பு தான். இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள உன்னை வச்சுட்டு இருக்க கூடாது. நீ உன் நாள் கணக்கை எண்ணிக்கிட்டே இரு, அவனை பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு ஒரு நாள் படையல் போட்டு பந்தி வச்சு உன்னை மொத்தமா இந்த வீட்டை விட்டு துரத்தல. நீ அவ்வளவு நல்லா சமைப்பையா? என்ன ஏன்பா இவ்வளவு நாள் உன் கூட ஜெயில இருந்திருக்கேன், நீ ஒரு நாள் கூட எனக்கு சமைச்சு கொடுத்தது இல்லையே? டேய், ஜெயில நானும் கைதி நீயும் கைதிரா. அங்க உட்கார்ந்து சமைக்க விடுவாங்களா நம்மளைய? இன்னைக்கு சமைச்ச அசத்திரம் பாரு. இந்த மாறனோட கைப்பக்குவம் என்னங்கிறது இன்னைக்கு நான் செய்யற பிரியாணில தெரிஞ்சிடும். பாக்குறேன். என்னன்னா என்ன சமையல் கட்டில ஒரே கடவுடான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது இன்னைக்கு நம்ம கடை திறந்த நாள் இல்ல, அதான் மாற வந்து எல்லாருக்கும் நானே சமைக்கிறேன்னு போய் உள்ள சமைச்சிட்டு இருக்கா. ஏமா, அவனே ஒரு வெட்டி பையன். 7 வருஷம் ஜெயில இருந்து கஞ்சி குடிச்சிட்டு வந்தவன். அவன் என்ன பெருசா சமைக்க போறான்? எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிருப்பான். அவனை நம்பி ஒரு வீட்டுக்கே சமைக்க சொல்ற. இந்த சமையல் விளங்குமா? நான் ஏன்னா அப்படி பேசுற? அதெல்லாம் அவன் செஞ்சிருவான்னா. கிழிச்சான் பாரு. அவனை நம்பி எல்லாம் பொறுப்பெல்லாம் ஒப்படைக்க முடியாது.
நான் போய் கூட மாட நின்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். யாரு நீயா? ஆ? என்ன விளையாடுறியா? இங்க பாரு, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லாம ஆகி இப்பதான் நீ வீட்டுக்கு வந்திருக்க. மறுபடியும் போய் அந்த சமையல் கட்டுல நின்னு வேர்த்து வழிஞ்சு ஏதாவது உடம்புக்கு வந்துட்டா என்ன பண்றது? என் தங்கச்சியே, நான் என்ன நோயாளியா? விட்டா என்ன படுக்கையில படுக்க வச்சிருக்கோம் போல இருக்க. இந்த பாரு, நல்லா தான் இருக்கேன். இப்பவும் 10 பேர் வந்தா சமாளிக்கிற வலுவும் தெம்பும் என்கிட்ட இருக்கு. இது ஒரு சமையல் தானே. ஜூபி, இப்ப போய் நான் அசத்துறேன் பாரு. இந்த பாரு, நீ டிவிய போட்டுக்கிட்டு உனக்கு பிடிச்ச படமா பாத்துக்கிட்டே இரு. சமையலே நான் பாத்துக்கிறேன். என்ஜாய். ஐயோ, அப்பாவுக்கும் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். பேசாம நான் சொல்றத மட்டும் செய். டேய், என்னடா நடக்குதுங்க? வாங்க. பாடவா, என்ன பராக் பாத்துட்டு இருக்க? டேய், இன்னும் வெங்காயத்துல எடுத்து கட் பண்ணாம இருக்கீங்க? இது என்ன புதுசா? டேய், அந்த வெட்டி பையில கறிய போய் கழுவி வர சொல்றேன். போடா. நானா? நீங்க நின்னு சும்மா பொறுங்கிக்கிட்டு. யோ கொஞ்சம் கீழே வாயா, கீழே வாயா. யோ என்ன நினைச்சிருக்காரு யோ நைனா என்ன பொறிக்கு பையன் சொல்றாரு. நீ பாத்துட்டு சும்மா இருக்க. ஏ விடுற, ஏதோ நல்ல மூட்ல இருக்கிறாரு. யோ அப்ப கெட்ட முள்ள இருந்தா அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாதுடா. வெரி பேட் மேன். அந்த பக்கம் போகாது, அதான் உனக்கு சேஃப். யோ இதெல்லாம் ரொம்ப ஓவரியா. டேய்,